இங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்க 2 பாகமா பிரிஞ்சு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் 2 ஊர்ல இருந்தும் பொண்ணு எடுத்துட்டோம்னா இவங்க ஒத்துமையா இருப்பாங்கன்னு சொல்லி 2 கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆனா அப்ப இருந்தும் இவருக்கு பிறந்த 2 பசங்களும் 2 ஊர் பக்கம் நின்னு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பொதுவா ஒரு பாத்ரூம் கட்டினா கூட அதுல நீ தான் போகணும் நான் தான் போகணும்னு சொல்லி சண்டை போட்டு அந்த பாத்ரூமை இடிச்சே தள்ளிடுறாங்க. அதனால அந்த ஊர் தலைவருக்கு உடம்பு முடியாம போய் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு ஒரு பெரிய ஆலமரத்தடியில உடஞ்ச கண்ணாடி உடஞ்ச சேர் வச்சுட்டு ஒரு சலூன் ஒன்று நடத்திட்டு வரா. ஹீரோவோட ஆசையை அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறது தான். அவங்க அப்பாவோட ஆசை என்னன்னா அந்த ஊர்ல சொந்தமா ஒரு நல்ல சலூன் கட்டணும். அதுக்காக அவன் ஊர்க்காரங்களுக்கு சவரம் பண்ணி விட்டுட்டு அவங்க சொல்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற 5 10 சேர்த்து வச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நாள் அவனுடைய சேர்த்து வச்ச பணத்தை ஒருத்தன் எடுத்துட்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே அதை பார்த்த ஹீரோ கூட இருந்த பையன் சொல்ல அவன் போய் அந்த ஆளுகிட்ட கேட்கும்போது உன் பணத்தெல்லாம் நான் எடுக்கலன்னு சொல்லி சொல்றான். அப்பதான் அவன் ஹீரோ நான் சலூன் கட்டுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இருந்த காசு நீங்க பாத்திருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க சலூன் கட்டுறதுக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தா பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ போட்டு சேர்த்து வைக்கணும், அதை விட்டுட்டு மரத்து சந்திலியா வைப்பாங்கன்னு சொல்லி திட்ட உடனே ஹீரோவும் பேங்க்ல போய் ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் நான் என்னுடைய பணத்தெல்லாம் போட்டு வைக்கணும்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லி சொல்றா. ஆக்சுவலா ஹீரோ ஒரு அனாதையா இருப்பா, அவனுக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இருக்காது. அவனும் ஆபீஸ்ல எல்லாம் போய் கேட்டு பாப்பா. ஆனா எல்லாருமே ஒவ்வொரு ப்ரூஃப் கேட்பாங்க. திரும்ப வந்து ஹீரோயின் கிட்டயே எனக்குன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே ஹீரோயின் அட்லீஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பர்த் சர்டிபிகேட்டாவது வேணும், உன்னுடைய பேர் என்னன்னு சொன்னா அந்த பர்த் சர்டிபிகேட்டாவது கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோக்கு அவனோட பேரு கூட என்னன்னு தெரியாம இருக்கும். என்னை எல்லாருமே இளிச்சவாயன்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க, இப்போ ஸ்மைல்னு சொல்லி அதை மாத்தி வச்சு அப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோயின் இதெல்லாம் என்ன ஒரு பேரு, உனக்கு வேணா ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி ஊர் தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி உனக்கு பேர் வச்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோயினும் ஒவ்வொரு பேரா சொல்றா. ஆனா எதுவுமே ஹீரோக்கு செட் ஆக மாட்டேங்குது. அப்பதான் ஸ்டாம்ப்ல இருக்கிற நெல்சன் மண்டேலாவோடைய போட்டோவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு மண்டேலான்னு பேர் வைக்கலான்ற எண்ணம் வருது. உடனே ஹீரோயினும் மண்டேலாங்கிற பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்க ஹீரோக்கு அப்படியே செட் ஆயிருது. ஏன்னா தான் அவன் பேர் வச்சிருந்தாலும் ஊருக்குள்ள போய் சொல்லும் போது அவனை இளிச்சவாயன் தான் கூப்பிட்டு அவமானப்படுத்துறாங்க. இருந்தாலும் அவன் சலூன் கட்டணுன்றதுக்காக அவங்க பண்ற அவமானத்தை எல்லாம் தாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சேர்த்து வைக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோயின் அவனுக்காக எல்லா ப்ரூஃபுமே அப்ளை பண்ணி விட்டுறா. இந்த பக்கம் அந்த ஊர் தலைவர் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அப்போ கட்சியில இருந்து வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்னே ஆகணும், அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க, நீங்க பிரசிடென்ட்ல ஜெயிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் வரும், அது மட்டும் இல்லாம உங்க ஊருக்கு ரோடு தண்ணி எல்லாமே ஃபேக்டரிக்காரங்களே பண்ணிடுவாங்க, உங்க ஊர் மக்கள் எல்லாம் அங்க வேலைக்கும் போய்க்கலாம், சீக்கிரம் ஒரு முடிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் அந்த ஊர் தலைவர் பசங்க 2 பேருமே எலெக்ஷன்ல நிக்கிறதா சொல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஊர் தலைவர் நீங்க மக்களுக்காக என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு மக்களுக்காக நல்லது பண்ணுங்கிற எண்ணமே இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நான் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு பணம் போடுவேன், ஒயின் ஷாப்ல ஏசி போடுவேன்னு சொல்லிட்டு இருக்க உடனே கோவம் வந்து அந்த பெரியவர் அவங்க 2 பேர்த்தையும் திட்டி அனுப்பி விட்டுறாரு. இருந்தாலும் அவங்க அவர் பேச்ச கேட்காம 2 பேருமே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்பதான் எந்த ஊர் சைட்ல இருந்து நிறைய ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்லி கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஊர் சைட்ல மட்டும் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வருது. அப்பதான் ஆப்போசிட் ஊர்க்காரங்க அந்த ஊர் சைடுல ஒரு பாட்டி உடம்பு முடியாம இருக்குது, அந்த பாட்டியை போய் கொன்னுட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு குறைஞ்சிரும் சொல்லி போற டைம்ல ஆல்ரெடி அந்த பாட்டிய பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த ஊர்க்காரங்க. பாதுகாத்து வச்சுட்டு உன்னுடைய ஓட்டுக்கு பாத்தியா எவ்வளவு மவுசா இருக்கு, ஓட்டு போடும்போது நீ யாருக்காக ஓட்டு போடுவேன்னு சொல்லி கேட்க அந்த பாட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்ல உடனே அங்க இருந்தவன் எம்ஜிஆர் எல்லாம் செத்து போயிட்டாரு, நீ எங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லி கேட்க எம்ஜிஆர் செத்து போயிட்டாருங்கிற அதிர்ச்சியிலேயே அந்த பாட்டியும் செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஊர்க்காரங்களுமே ஒரே ஓட்டு எண்ணிக்கை தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஓட்டை போய் அவங்க அப்பாங்க கிட்டயே கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி போய் கேட்கும்போது அவர் பயங்கரமா பிடிச்சி கத்தி விட்டுறாரு. ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு வெளியே வந்து அவரோட 2 பசங்களும் வாக்குவாதத்துல ஈடுபட அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. அந்த டைம்ல கரெக்டா போஸ்ட்மேனு ஒரு ஓட்டர் ஐடி வந்திருக்குதுன்னு சொல்லி கொண்டு வராரு. அது நம்ம ஹீரோவோட ஓட்டர் ஐடி தான். உடனே ஹீரோ கிட்ட போய் நீ ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியான்னு சொல்லி மிரட்டுற மாதிரி கேட்க அவன் உடனே இவங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணனாலதான் நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு உடனே ஹீரோ பயந்துட்டு ஹீரோயின் மேல சொல்றா, அக்கௌண்ட் தான் ஓபன் பண்றதுக்கு போனேன், அந்த பிள்ளை தான் ஏதேதோ பண்ணி வச்சிருச்சு, நான் மன்னிச்சிருங்க, இப்பவே இந்த கார்டை கிழிச்சு போடுறேன்னு சொல்லி கிழிக்க உடனே அவங்க எல்லாரும் பதறிட்டு ஐயோ நீ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணது எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்ல அவனுக்கு உடனே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எலெக்ஷன் வரப்போகுது, நாங்க 2 பேருமே நிக்க போறோம், எங்க 2 பேர்த்துல யாருக்கு நீ ஓட்டு போட போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ஓட்டை பத்தி எதுவும் தெரியாதனால உங்கள ஒருத்தருக்கு போட்டுட்டு ஒருத்தருக்கு போடலன்னா அது எப்படின்னா சங்கட்டமா இருக்கும், உங்க 2 பேர்த்துக்குமே நான் ஓட்டு போடுறேன்னு சொல்ல அப்படியெல்லாம் முடியாது, 2 பேர்ல யாராவது ஒருத்தர்
ஒருத்தருக்கு தான் போடணும்னு சொல்றாங்க. உடனே அவன் திருன்னு முழிச்சிட்டு என்னால முடிவு பண்ண முடியலண்ணா அப்படின்னு சொல்றான். சரி நீ எடுத்ததும் நீ முடிவு பண்ண வேண்டாம், உன்னுடைய தேவை அறிஞ்சு யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ ஓட்டு போடுன்னு சொல்ல கரெக்டா அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவனுக்கு ஒரு கண்ணாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து இந்த பக்கம் இருக்கிற கேங்க அவனுக்கு ஒரு சேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே சமமா செஞ்சனால யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுறான் ஹீரோ. உடனே அவன் என்னால முடிவு பண்ண முடியலன்னு சொல்ல உடனே அவங்க எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு, மெதுவா பொறுமையா முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கேங்ல இருந்து ஹீரோவை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவனுக்கு என்ன தேவையோ அதையே ரெண்டு கேங்ல இருந்தும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தினமும் சாப்பாடுல இருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க மாத்தி மாத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஹீரோ எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி வேலைக்கு கூட போக மாட்டேங்கிறான். இதையெல்லாம் தெரிஞ்சு ஹீரோயின் ரொம்பவுமே கோவப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்னதான் பண்ணினாலும் என்னால முடிவு பண்ண முடியலன்னு சொல்றதுனால உடனே ரெண்டு பசங்களும் சேர்ந்து ஹீரோவோட ஓட்டை ஏலம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்பதான் ஏலத்துல யாரு தோக்குறாங்களோ அவங்க ஹீரோவோட கையை வெட்டிடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வர்றாங்க. இது தெரிஞ்ச ஹீரோ கூட இருக்கிற அந்த பையன் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் செத்து போயிட்டாருன்னு போய் சொல்லி ஹீரோவை எப்படியாவது தப்பிக்க வைக்க பாக்குறான். ஆனா அது உடனே அந்த ரெண்டு பசங்களுக்கும் தெரிஞ்சு ஹீரோவையும் அந்த பையனையும் போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சிடறாங்க. இப்பவாவது சொல்லு நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்ல அப்ப கூட ஹீரோ என்னால முடிவு பண்ண முடியலான்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமா போட்டு அடிச்சிடறாங்க. அவங்க அடிச்சதுல ஹீரோ கூட இருந்த பையனுக்கு ரொம்ப முடியாம போயிருது. அவனும் எழுப்பி பாக்குறான். அந்த பையன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். உடனே இவன் ரெண்டு பேர்கிட்டயும் போய் ஹெல்ப் கேட்கறான். ரெண்டு பேருமே அந்த பையனோட உயிரை கூட பெருசா நினைக்காம நீ யாருக்கு ஓட்டு போடுறன்னு சொல்ல அந்த பையனை இப்பவே காப்பாத்துறோம்னு சொல்ல இவனும் அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்து திரும்பி வந்துடுறான். கரெக்டா அந்த டைம் ஹீரோயின் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து ஹீரோயின் உனக்கு போய் நான் மண்டேலான்னு பேர் வச்சேன் பாரு, என்ன சொல்லணும், நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற, எங்கேயாவது போய் செத்து போயிருன்னு சொல்லி திட்டிடுறா. அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ உட்காந்து கவலைப்பட்டுட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது அந்த டைம் இருட்டுல ஏதோ சத்தம் கேக்குது. அப்பதான் ஹீரோ அது யாருன்னு கேட்கும்போது அந்த ஊர் பொண்ணுங்கெல்லாம் அவுட் சைட் போறதுக்காக வந்திருப்பாங்க போல. உடனே ஹீரோ தயங்கிட்டு என்னமா இந்த மாதிரி நேரத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுங்க இந்த மாதிரி டைம்ல தான் எங்களுக்கு வர சௌரியமா இருக்குதுன்னா இல்லைன்னா இங்க எல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் குடிச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு, நீங்க வேணா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஓட்டை வச்சு இடிச்சு போன பாத்ரூமை திரும்ப கட்ட சொல்றீங்களான்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோவும் அந்த ஊர் தலைவரோட பையன்ல ஒரு பையன் கிட்ட போய் இடிச்ச பாத்ரூமை நீயே கட்டி கொடு, உனக்கு என் ஓட்டை நானே போடுறேன்னு சொல்ல அவன் முடியாதுன்னு சொல்றான். அப்படி நீ முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய பாத்ரூம்லயே நான் போவேன்னு சொல்ல அவன் கோவம் வந்து போட்டு அடின்னு ஹீரோவை அடிச்சிடறான். அந்த டைம் கரெக்டா கட்சியில இருந்து வந்த ஆளு ஏன்டா அவனை போட்டு இப்படி அடிக்கிற, செத்துக்கிட்டு போயிட போறான்டா அப்படின்னு சொல்ல உடனே அந்த தலைவரோட பையன் வெறும் 5 கோடிக்காக இவங்கிட்ட இவன் சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல 5 கோடி இல்லடா 30 கோடி வரப்போகுதுன்னு சொல்ல உடனே இவனுக்கு பயங்கர ஷாக்கு. மறுபடியும் வந்து ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செய்யறேன்னு சொல்ல ஹீரோவும் ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி ஒருத்தனை பாத்ரூம் கட்ட சொல்றது, ஒருத்தனை ரோடு போட சொல்றது, இப்படியே பண்ணி அவங்க ஊருக்கு ரோடு, நல்ல தண்ணி, பாத்ரூம் வசதி எல்லாம் வந்துருது. குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் ஓட்டுக்கு அவங்க கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் ஓட்டு போட்டுட்டு அவங்களோட காசை திருப்பி அவங்க கிட்டயே கொடுத்துட்டு போயிருவாங்க. ஹீரோ ஓட்டு போட போகும்போது அவனோட ஆளுங்கெல்லாம் மறைச்சு யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு சொல்ல ஹீரோ தைரியமா இது என்னோட ஓட்டு, நான் யாருக்கு வேணாலும் போடுவேன்னு சொல்லிட்டு போறான். அங்க போய் அவன் ஓட்டு போட்டுட்டு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி எல்லாரும் மிரட்டுறாங்க. அப்ப கூட அவன் நான் ஓட்டு போட்டிருக்கேன், நாளைக்கு ரிசல்ட் வரும்ல அப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கு இடையில ஹீரோவை கொல்றதுக்காக ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமா ஆள் வைக்கிறாங்க. ஹீரோவும் போய் அதே ஆலமரத்தடியில அமைதியா உட்கார்ந்துடுறான். அப்ப ஹீரோயின் வந்து இங்க இருந்தா உன்னைய காப்பாற்ற முடியாது, அவங்க எல்லாரும் உன்னை கொன்று சொல்ற மாதிரி செய்யி, ஊர் எல்லையில உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் ஆள் வச்சிருக்கேன், நீ எதுவும் பேசாம அங்க போய் அவங்க கூட ஊரை விட்டே போயிருன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, எங்க அப்பாவோட ஆசை இந்த ஊர்ல ஒரு நல்ல சலூன் கட்டி இருக்கிறது தான், என்னால எங்கேயும் போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி விட்டுறான். அப்ப கரெக்டா அவனை கொலை பண்ண வர நேரத்துல அந்த ஊர் தலைவரே ஹீரோ கிட்ட சவரம் பண்றதுக்காக வர்றான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பசங்க அவரு மேல வெட்டு விழுந்தாலும் பரவாயில்ல அவனை கொன்றுன்னு சொல்லி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவை கொலை பண்ண வரும்போது ஊர்க்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து ஹீரோக்கு பாதுகாப்பா கூடி நின்றுறாங்க. அந்த டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து திருடுன அந்த பணத்தை கூட அந்த ஆளு அந்த மரத்து சந்திலேயே மறுபடியும் வச்சிடறான். ஊரே கூடி வந்தனால அவங்க செட் பண்ண ஆளுங்கெல்லாம் பயந்து திரும்ப ஓடிடுறாங்க. கடைசியா நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுன்னு சொல்லி அந்த ஊர் பேரை காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிச்சிடறாங்க.